So sorry for the delay, okay, extremely sorry. So நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய first chatல வந்து பாத்தீங்க அப்படினா you will be having the link of science உடைய first midterm question paper, okay. So in this live session நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா science and social, okay, ரெண்டுத்துடைய first midterm question papers வந்து நம்ம analyze பண்ண போறோம், okay. So இப்போ நான் வந்து ரொம்ப apologize பண்ணிறேன் for the delay. So யாரெல்லாம் வந்து இருக்கீங்க in the class? So immediate இது வந்து ஒரு quick class தான். I'll give you the PDF and then you can go, okay. Yes da, sorry வந்தாச்சா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க குயிக்கா? Yes, the live has started. So பாத்தீங்க அப்படின்னா இந்த லைவ் நீங்க அப்புறமா லேட்டரா வந்து பார்த்தாலும் it's fine because வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம் சயின்ஸ் அண்ட் சோஷியல் உடைய கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன், ஓகே. ஸோ இப்போ நம்ம சயின்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் see that the questions are keep repeating, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சூப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா செமையா நம்ம மார்க் வாங்குறதுக்கு அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, ஓகேவா? ஸோ கேன் வி ஆல் பிகின்? ஸோ சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுத்தையுமே இன்னைக்கு நம்ம பக்காவா அனலைஸ் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து மேக்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு செஷன், ஓகே, பயங்கர குயிக்கான ஒரு ஃபாஸ்டான ஒரு செஷன், ஓகே. டன்டா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ 1 மார்க் வந்து நமக்கு வந்து 8 கேட்க போறாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா படிக்கலையா அப்படின்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ தட் நீங்க வந்து என்னடா பண்ணலாம், அந்த கொஷின்ஸ்லாம் நாங்க வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து சொல்லித்தரோம், இல்லைனா நான் வீடியோஸ் அது கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன், ஓகே. ஸோ டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ் பிசிக்ஸ்ல இருந்து படிச்சிட்டீங்களா? அடுத்து வந்து நல்லா கவனிங்க. கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. Define sublimation, chemistry, structure of oxygen. Definitely இந்த மாதிரி structure of oxygen ஓ ஹைட்ரஜனோ some question வந்து கேட்பாங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க இல்ல ஈஸி தெரிஞ்ச question அப்படின்னா E அப்படின்னு போடுங்க. டஃப்பான question அப்படின்னா T அப்படிங்கறத எனக்கு chatல சொல்லுங்க, ஓகே. அடுத்து வந்து what is taxonomy? Define taxonomy. botany ல இருந்து nematocytes. And 16th question வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? parenchyma is a simple tissue. phloem is made up of tracheids, okay. That is 15th question. Very good. And 16th தான் வந்து நமக்கு வந்து compulsory question. நல்லா கவனிங்க. Calculate the correct reading if the main scale reading வந்து 8 cm அப்படினா vernier caliper coincidence is 4 and positive 0 error is 0.05, okay. So இதோடைய positive error கொடுத்துட்டாங்க. கரெக்டான ரீடிங் என்னன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சீங்க அப்படினா பிசிக்ஸ்ல இருந்து நமக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்ஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு என்ன கேக்குறாங்க? நமக்கு வந்து கம்பல்சரியில கேக்குறாங்க. சோ கீப் தட் இன் த மைண்ட், ஓகே. எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்கடா. அடுத்து டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். Explain Tyndall effect and Brownian movement with suitable example. List 5 characteristic features of fishes. Difference between mitosis and meiosis. இப்போ இதுல 22nd question வந்து compulsory. என்னது? Again ஒரு problem மாதிரி நமக்கு chemistryல இருந்து கேட்டிருக்காங்க, right? So find out the atomic number, mass number, number of protons and electrons from the following. இப்போ நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறோம் இல்லையா? உங்களுக்கு ரொம்ப டஃபா படுற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதை வந்து நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேரத்தான் செஷன் கண்டக்ட் பண்ண போறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்க்கு உங்களுக்கு வந்து டாப் 7 மார்க்ஸ், டாப் 5 மார்க் கொஸ்டின், டாப் 4 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் நாங்க வந்து டீச் பண்ண போறோம், ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு இதுல எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை டைப் பண்ணி அனுப்புங்க, சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின் டீடைல் ஆன்சர்ஸ், ஓகே. How will you find out the thickness of 1 rupee coin உடைய thickness கேட்டிருக்காங்க. Write difference between elements, compounds and give examples. Homogeneous solution and heterogeneous solutions உடைய differences. And phylum arthropoda பத்தி கேட்டிருக்காங்க. Permanent tissue and different types of permanent tissue வந்து நமக்கு கேட்டிருக்காங்க, சரியா? So physics and chemistry ரெண்டுத்துல இருந்தும் எதிரால நமக்கு ஒரு question வர போகுது. பயாலஜில வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி விசஸ் நமக்கு ஒரு क्वेश्चन வந்து நமக்கு வர போகுது, ஓகே. சோ இப்போ இந்த क्वेश्चन பேப்பர் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த क्वेश्चन பேப்பர் பாருங்க. டிஃபைன் மெஷர்மென்ட்
define velocity ஒரு क्वेश्चनா வந்து கேட்டிருக்காங்க. How will you separate a mixture containing sawdust, naphthalene and iron fillings? activity ல இருந்து ஒரு question கேட்டிருக்காங்க. Atom X, K, L, M shells are completely filled. How many electrons will be present in it? Okay, so K, L, M ல ஒரு எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா ஃபில்டா இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. Coelentrates called diploblastic animals, and stage of mitosis the chromosomes align in equatorial plane. How? And then what is complex tissue? Name the various kinds of complex tissue. Coming to the compulsory 2 mark question. Compulsory 2 mark question வந்து என்னப்பா வருது நமக்கு? Okay, so compulsory 2 mark question வந்து நமக்கு என்னப்பா கேட்டிருக்காங்க? What they have asked us problems, right? So physics ல இருந்து நமக்கு வந்து problems வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. Okay, then next is differentiate mass and weight. You can see நமக்கு வந்து இந்த 4 mark question வந்தாலே நமக்கு இந்த difference between type of questions வந்து நமக்கு நல்லாவே கேக்குறாங்க. Is this uniform circular motion accelerated? And then give 2 reasons for your answer. Uniform circular motion, give to அதேதான். Okay, circular motion, give 2 examples of uniform circular motions க்கு வந்து 2 examples கேட்டிருக்காங்க. Components என்னென்ன இருக்கு? Ice cream, lemonade, air and solution. Book back question. Account on phylum Annelida. So phylum Annelida, Arthropoda இந்த எல்லா phylumsமே நல்லபடியா படிச்சு வெச்சுக்கோங்கடா. 11th standard லேயுமே it plays a very important role. Okay, சரியா? So 11th standard also it plays a very important role. 9th standard க்கு old videos வந்து பெருசா நாங்க எதுவுமே பண்ணலடா. இந்த வருஷம் தான் 9th standard க்கு நம்ம நிறைய பண்ணணும் அப்படினு வந்து நாங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப 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 தேவை. ஓகே, சோ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி லைவ் கிளாसेसக்கு நீங்க கூப்பிட்டு வரீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல 9th standard க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு you should also help us. ஓகே, அப்பதான் என்ன பண்ண முடியும்? கண்டினியூஸா 9th standard க்கும் நிறைய பண்ண முடியும். ஓகே, then list out the difference between mitosis and meiosis க்கு இருக்கக்கூடிய difference வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க. Write the rules that are followed in the writing of the symbols of SI system ல என்னென்ன rules? See, 7 mark question ரொம்ப important இது physics ல. தயவு செய்து இத மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போய்டுங்க. ஓகே, so have you downloaded the PDF science PDF download பண்ணிட்டீங்களா? 9th science PDF in description PDF கொடுத்திருக்கேன். ஓகே, have you downloaded and இப்போ download பண்ணிக்கிறேன். சோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்களேன், இந்த வெர்னியர் கேலிப்பர்ல இருந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு क्वेश्चंस வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த பால் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் prochordates and permanent tissue and different types of simple and permanent tissue. இந்த question repeat ஆகுது. சோ தயவு செய்து பயாலஜில இந்த question நல்லபடியா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க, full form of SI system, sublimation, uniform circular motion. தோ பாரு அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது இது. How locomotion takes place in starfish? இந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி நடக்குது? In the stage of meiosis, mitosis, the chromosome align in equatorial plane. How? Frogs said to be amphibians. Mass of the object weighing 98 Newton. So நமக்கு கம்பல்சரி என்னவா இருக்கு? எப்பயுமே ப்ராப்ளம்ஸா தான் இருக்கு. இங்கேயும் பாருங்களேன், 20th question வந்து கம்பல்சரி. அகைன் அது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ். எப்பயுமே இந்த 20th கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து என்னவா இருக்கு? மாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமா வந்து இருக்கு. அப்புறமா 14th question எப்பயுமே பிசிக்ஸ் ப்ராப்ளம் தான் கம்பல்சரியா இருக்கு. மாஸ் அண்ட் வெயிட்டுக்கான டிஃபரன்ஸ், வெலாசிட்டி, ரிப்பீட்டிங், இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்க பார்க்கலாம். நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இட் இஸ் கீப் ரிப்பீட்டிங் இல்லையா? ஸோ இது இப்போ நம்ம கையில இருக்கு அப்படின்னா தட் வில் பி ஹவு யூஸ்ஃபுல், எவ்வளோ யூஸ்ஃபுல்லா நமக்கு இது வந்து இருக்க போகுது. ஓகே, அடுத்து வந்து ஐஸ்கிரீம், லெமனேட், ஏர் அண்ட் சாயில். யூ கேன் சி போன கொஸ்டின் பேப்பர்ல தான் நம்ம இதே கொஸ்டினை வந்து நம்ம பார்த்தோம், அதே ரிப்பீட் ஆகுது. அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர், characteristic features of fishes. So இந்த ரெண்டு क्वेश्चनமே ரிப்பீட் ஆகும். நம்ம தேர்ட் क्वेश्चन பேப்பர் பார்க்கறப்போ எதுவுமே புதுசா கேட்ட மாதிரியே இல்ல, எல்லாமே நமக்கு ரிப்பீட் ஆகுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? Find the thickness of a hollow teacup,
different types of motion நிறைய வாட்டி வந்து கேட்டுட்டாங்கடா மேம். யூனிட் 2 செகண்ட் இயரில் எக்ஸ்பிளைன் சோ டஃப். ஓகே காஞ்சி வாசவி, இப்போ இந்த காஞ்சி வாசவி ஆஃப் ஃபுட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ நான் கொஸ்டின் பேப்பர்ல காட்டுற எந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கோ, எந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு எங்களுடைய ஹெல்ப் வந்து தேவைப்படுதோ, லெட் அஸ் நோ. ஓகே, ஸோ அதை வந்து கண்டிப்பா எனக்கு இந்த லைவ் முடிஞ்ச உடனேவே எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதை மட்டும் நாங்க வந்து உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சொல்லி தந்து வீடியோஸ் போடுறோம். காமன் சால்ட், ஆயில், வாட்டர்லாம் எப்படி நீங்க செப்பரேட் பண்ணுவீங்க, sawdust, naphthalene balls, iron fillings எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க, just keep repeating. And then flat wormsக்கு round wormsக்கு என்ன டிஃபரன்ஸ், nematocystனா என்ன, permanent tissue and அவ்வளோ வாட்டி நமக்கு different types of in the simple permanent tissues and what are permanent tissue. This is very 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 important. Okay, very 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 important. அடுத்து பாருங்க, நமக்கு question number 17th compulsory. Rules for writing essay system repeat ஆகுது. Mass weight repeat, compare speed and velocity repeat, sublimation repeat, homogeneous from heterogeneous repeat ஆகல, ஆனா அது ரொம்ப expected question தான். 5 characteristics of fishes, very 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 repeated question. Aquatic and terrestrial habits of amphibians. Why frog வந்து amphibians ஆ இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மேக்ஸ் லைவ் கிளாஸ் நான் ஜெனஸ்ருதி மேம் கிட்ட நான் சொல்றேன்டா. ஸோ வி கேன் ஸ்டார்ட் மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அதை பத்தி பெருசா நீங்க பாதரே பண்ண வேண்டாம். மேக்ஸுக்கும் வில் ஸ்டார்ட் த லைவ் கிளாஸஸ். ஒய்? பிகாஸ் மேக்ஸ் தான் வந்து மேக்ஸும் சயின்ஸும் நான் மற்ற சப்ஜெக்ட்லாம் விட்டுறேன், சோஷியலை விட்டுறேன், தமிழை விட்டுறேன். ஆனா இங்கிலீஷோட கிராமர், ஒகாபுலரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கிலீஷ்ல கிராமர், ஒகாபுலரி, மேக்ஸ்ல எல்லா எக்ஸசைஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலனா 10th ஸ்டாண்டர்ட் இஸ் கோயிங் டு பி டெரிபிளி டஃப் ஃபார் யூ. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் குளோரின். நியூக்ளியான்ஸ் அப்படின்னா என்ன? நியூக்ளியான்ஸ் வந்து நமக்கு பாஸ்பரஸ்ல வந்து எப்படி எவ்வளோ நியூக்ளியான்ஸ் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல கம்பல்சரி கொஸ்டின் எதுடா? கம்பல்சரி கொஸ்டின் தெரியுமா தெரியாதா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து இதுல ப்ராப்ளம்ஸ் கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன் நான். They didn't ask for problems. 17th question என்னது? நியூக்ளியான்ஸ் அண்ட் பாஸ்பரஸ்ல எவ்வளோ நியூக்ளியான்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பாஸ்பரஸ்ல how many nucleons are there அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அடுத்துடா explain different types of motion. Explain different types of motion. Explain Tyndall effect and Brownian movement with suitable examples. What conclusions were made from the observation of gold foil experiment? Define taxonomy. What is nematocytes? So இந்த nematocytes வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துலயுமே you can see it is keep repeating இல்லையா? Indian and Edilan arguing with each other. So justify your answer அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து லைட் இயர் பத்தி வந்து அவங்க ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்றாங்க, which is a problem இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின். we can see இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ்டா தான் நமக்கு வந்து கேக்குறாங்க. ஓகே, எஸ், ஓகே. ஓகேவா, டண்டா. ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிளைன் திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப். லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம இதை வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே திக்னஸ் ஆஃப் த ஹாலோ டீ கப் வந்து இட் இஸ் அ 7 mark கொஸ்டின். அண்ட் தென் மிக்சர் ஆஃப் காமன் சால்ட், ஆயில், வாட்டர் இதெல்லாம் வந்து எப்படி வந்து செப்பரேட் பண்ண போறீங்க, இதுவும் கேட்ட கொஸ்டின். ப்ரோகார்டேட்ஸும் கேட்ட கொஸ்டின். ஃபைலம், அனிலிடா, ஆர்த்ரோபோடா. தயவு செய்து எல்லா ஃபைலமையுமே ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் தோஸ் ஃபைலம்ஸ் ஆர் கீப் ரிப்பீட்டிங். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து இப்போ பார்த்தலாம். டிஃபைன் மெஷர்மெண்ட், ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, சப்ளிமேஷன், ரிப்பீட் ரிப்பீட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் குளோரின். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், நிமெட்டோசிட்ஸ். அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது. இதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே மிட் டர்ம்ல நீங்க மார்க் வாங்கிடலாம். ஓகேவா?
சோ இதோ பாருங்க இப்ப பார்த்த எல்லா क्वेश्चनும் அப்படியே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது சரியா I have given you the PDF உடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம நீங்க அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க so now let's see the social question paper நம்ம வந்து குயிக்கா பாத்துறலாம் okay so let us see the social question paper okay so answer 5 question is the 14th question compulsory so you can see in the screen right so மத்த question papers என்னென்னலாம் question இருக்கு அப்படிங்கறத வந்து you can see it right so இப்போ let me know இதுல எதெல்லாம் உங்களுக்கு வந்து டஃப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து let me know in the chat section நான் லைவ் முடிச்ச உடனே ஓகேவா so that நீங்க வந்து என்ன பண்ணலாம் அத மட்டும் நாங்க வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணி வீடியோஸா போடுவோம் so நான் இதுல இருக்க கூடிய இந்த compulsory questions மட்டும் நான் வந்து பாக்குறேன் சரியா so compulsory question 14 பாருங்க what are the indicators of development okay ஒரு development வந்து நடக்குது அப்படினா அதுக்கு என்னென்னலாம் வந்து indicators அப்படினு வந்து கேக்குறாங்க okay அடுத்து next is 21st question வந்து compulsory so என்னது mark the following places map okay map okay so next வந்து நமக்கு map வந்து நமக்கு இதுல வந்து compulsory questionல வந்து நமக்கு கேக்குறாங்க okay then coming to the distinguish between தயவு செய்து இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா பார்த்து வெச்சுக்கோங்க then coming to the outline of the map 8 mark questionலயும் map தான் வந்து கேக்குறாங்க I really know you people want help for the map இல்லையா so map வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினா தயவு செய்து சொல்லுங்க நம்ம வந்து map வந்து நம்ம பார்க்கலாம் okay so coming to next நமக்கு answer 8 question இதுல compulsory நமக்கு வந்து கேக்கல but you can see most of the questions are from book back question தான் okay 4 places on the outline world map okay வா so இதுவும் நமக்கு mapல இருந்து question வந்து நமக்கு கேட்டிருக்காங்க how many of you want question paper of social also social question paper யாருக்கெல்லாம் வேணும் தயவு செய்து map வாங்கி வெச்சுக்கோங்க சரியா சோ இதுல வந்து நம்ம என்னென்னலாம் places வந்து மார்க் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படினா மார்க் பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க சரியா so you can see இதுல என்னென்னலாம் questions கேட்டிருக்காங்க Indus Valley civilization பத்தி கேட்டிருக்காங்க structure of atmosphere பத்தி வந்து கேட்டிருக்காங்க சரியா அடுத்து இங்க வந்து பாருங்க நமக்கு 14th question compulsory solar power அப்படினா வந்து என்ன அப்படிங்கற ஒரு question வந்து இருக்கு okay so ஒரு 5 set of question papers நான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன் okay so அத நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டீங்க அப்படினாலே நீங்க சூப்பரா வந்து என்ன பண்ணிரலாம் கம்ப்ளீட் பண்ணிரலாம் okay so இப்போ இந்த லைவ் பார்த்துட்டு இருந்த எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா everybody உங்களுக்கு இதுல இதெல்லாம் டஃப்பா இருக்கு அப்படிங்கறதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் social and maths உடைய question paperும் வேணும் அப்படிங்கறவங்களும் let me know in the comment section okay let me know in the comment section okay guys so thank you so much நான் வந்து descriptionலயும் PDF அப்லோட் பண்ணிருக்கேன் for காணுமா okay I'll just change the description okay so descriptionல வந்து பாத்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு இந்த PDF வந்து கொடுத்துறேன் so நீங்க என்ன பண்ணிக்கோங்க இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க first commentsல anyway I have given it okay done da so thank you so much tata இப்போ உங்களுக்கு அடுத்த live sessions இருக்கு you can go and attend okay bye bye